ஹாய் ஆல், வெல்கம் டு RMIS அகாடமி. இன்றைக்கி நம்ம டெய்லி நியூஸ் நேவிகேட்டரில் 17th ஏப்ரலோட நியூஸ் பேப்பர் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு UCC. UCCயில் சுப்ரீம் கோர்ட் ஒரு அப்சர்வேஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு இந்த நியூஸ் வச்சு UCC கான்ஸ்டியூஷனில் எங்கே வருது அப்படின்னு பார்க்கலாம். செகண்ட் நியூஸ் இஸ் SIR, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சீஃப் செக்ரட்டரி. பெங்காலில் வந்து SIR கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சீஃப் செக்ரட்டரியும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து பண்ணாங்க. அதில் ஒரு கேஸ் போயிட்டு இருந்துச்சு, 2 கேஸ் போயிட்டு இருந்துச்சு. ரெண்டுலையுமே டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த கேஸ் பேக்ரவுண்டில் நம்ம எலக்ட்ரல் ரூல்ஸ்னால் என்ன, SIRனா என்ன, எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன, இந்த பவர்ஸ்லாம் எங்கிருந்து வருது, அந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் ப்ரிலிம்ஸ்க்கு தேவையானது ஃபுல்லாக பார்க்கலாம். தேர்ட் வந்து என்னென்னா, மிசோரமில் வந்து சென்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹவுஸ் லிஸ்டிங் ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து ரெஃப்யூஜிஸுமே இருக்காங்க. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சிச்சுவேஷன். ரெஃப்யூஜிஸ் இருக்கிற ஸ்டேட்டில் எப்படி சென்சஸ் பண்ணுறாங்க, அதோட சேர்த்து சென்சஸோட பேக்ரவுண்ட் என்ன, யார் கண்டக்டிங் பாடி, என்னெல்லாம் இந்த சென்சஸில் டிஃப்ரெண்டாக இருக்குது, என்ன முக்கியமான ஃபீச்சர்ஸ் ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபோர்த்து, மேகாலயா காசி அண்ட் காரோ லாங்குவேஜஸை ஸ்டேட் ஒஃபிஷியல் லாங்குவேஜாக பண்ணியிருக்காங்க. இந்த பேக்ரவுண்டில் நம்ம கான்ஸ்டியூஷனில் ஸ்டேட் ஒஃபிஷியல் லாங்குவேஜாக மாற்றுறதுக்கு எந்தெந்த ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் நமக்கு ஃபிலிம்ஸ்க்கு முக்கியமாக கேட்பாங்க. ஃபிஃப்த்து, விப்ரோ வந்து ஷேர் பைபேக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு எக்கனாமிக் கான்செப்ட். இந்த எக்கனாமிக் கான்செப்டில் ஷேர் பைபேக்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். சிக்ஸ்த்து, கஃபே நார்ம்ஸ்னால் என்ன, அது என்ன ரிலேட்டடானது, நம்மளோட எந்த மினிஸ்ட்ரி எந்த பாடி அதுக்கு ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்துடலாம். 7th வந்து ஐடி ரூல்ஸ் வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன இம்பார்ட்டன்டான அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். 8th, ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் பேட்ஸோட ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டடியில் என்னெல்லாம் ஃபைண்டிங்ஸ் இருக்குது, யார் அந்த ஸ்டடி பண்ணாங்க அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸ்க்கு முக்கியம், அது பார்த்துடலாம். 9th வந்து என்னென்னா, கிரிட்டிக்கல் மினரல்ஸ். இந்தியா வந்து ஜாம்பியா அப்படிங்கிற ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில் மைன்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணாங்க. அங்கே வந்து ஒரு மைன்ஸ் வந்து வைக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் வந்து அது அன்ஃபார்ச்சுனேட்லி ஆகலை. கோபால் மைன்ஸ் தான் வந்து ட்ரை பண்ணாங்க. அந்த பேக்ரவுண்டில் கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னால் என்ன, அது ஏன் கிரிட்டிக்கல்னு சொல்கிறாங்க, அது ரிலேட்டடாக ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ்னால் என்ன, அண்ட் இந்தியா என்னெல்லாம் பண்ணியிருக்கு கிரிட்டிக்கல் எலிமெண்ட்ஸ்க்காக அப்படிங்கிறத பார்த்துடலாம். 10th நியூஸ் வந்து CBAM. இது வந்து EUவோட ஒரு ரெகுலேஷன். இது என்ன, இதனால இந்தியாவுக்கு என்ன எஃபெக்ட், இந்தியா என்ன பொசிஷன் எடுத்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். 11th வந்து மித்தோஸ். இது வந்து ஒரு AI. இது வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆந்த்ரோபிக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரெவல்யூஷன் இன் சைபர் செக்யூரிட்டின்னு சொல்கிறாங்க. அது ஏன் சொல்கிறாங்க, அது ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து SIR. பெங்காலில் வந்து SIR கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த SIRோட என்னெல்லாம் லீகல் பேக்ரவுண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் நமக்கு ஃபிலிம்ஸில் கேட்பாங்க. எந்த ஆக்ட் யூஸ் பண்ணி வந்து ஈஸி வந்து இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரல் ரோல். இது வந்து ஆனுவலாக வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரல் ரோல் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, யாரெல்லாம் எலிஜிபிள் ஓட்டர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இன்க்ளூஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் வந்து எப்போவுமே நடக்கும். இந்த சென்ஸ் ஆனுவலி நடக்கும். ஸோ எலக்ட்ரல் ரோல்ஸோட இந்த ரிவிஷன் பண்ணுற பவருக்கு வந்து ஈஸியாக எங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்னா, RP ஆக்ட்லேருந்து எடுப்பாங்க, ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்லேருந்து எடுப்பாங்க. 2 டைப் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் ரிவிஷன் இருக்குது. ஒன்று சம்மரி, இது வந்து ஆனுவலி பண்ணுவாங்க, அண்ட் 2வது டைப் இன்டென்சிவ். ஸோ இது வந்து டிஸ்கிரிஷன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இப்போ வந்து அவங்க நினைக்கிறாங்க, இந்த சிச்சுவேஷனில் வந்து இன்டென்சிவாக ஒரு எலக்ட்ரல் ரோல் டிவிஷன் வந்து பண்ணோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது பண்ணலாம். அதுதான் என்ன அப்படின்னா SIR, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இது வந்து எந்த செக்ஷன் கீழே வருது அப்படின்னா, செக்ஷன் 21 ஆஃப் RP ஆக்ட். இந்த கேஸ் என்ன அப்படின்னா, வெஸ்ட் பெங்காலில் வந்து SIR பண்ணி முடிச்சு நிறைய பேர்த்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இதில் வந்து நிறைய கேசஸ் வந்து முன்னாடி போச்சு. இன்னைக்கு நியூஸ் என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் அவங்களோட ஆர்டிகல் 142 யூஸ் பண்ண என்ன சொல்லியிருக்காங்கன்னா, April 21 அண்ட் April 27 யாரெல்லாம் மோடியை வந்து ப்ரூவ் பண்ணுறாங்களோ, இவங்க வந்து சிட்டிசன்ஸ் ப்ரூவ் பண்ணுறாங்களோ, அவங்க வந்து ஓட்டு போடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன ஆர்டிகல் யூஸ் பண்ணாங்க, 142. ஸோ 149 என்னன்னு பார்ப்போம். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 3 பாடிஸ் இருக்குது, லெஜிஸ்லேஷன், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. இவங்க 3க்குமே 3 ஸ்பியர்ஸ் இருக்குது. அவங்க லெஜிஸ்லேச்சர் வந்து லெஜிஸ்லேச்சர் பாஸ் பண்ணுவாங்க, மீன்ஸ் லாஸ் வந்து பாஸ் பண்ணுவாங்க. எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து அந்த லாஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஜுடிஷியரி வந்து அந்த ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே இதை ப்ரீச் பண்ணுறதுக்கான ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான ப்ரொவிஷன் தான் ஆர்டிகல் 142. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் பண்ணுறதுக்காக சுப்ரீம் கோர்ட் வேணா என்னன்னா ஒரு சில லாஸோ இல்லைனா ஒரு சில ரூல்ஸோ வந்து மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. எதுக்காகனா கம்ப்ளீட் ஜஸ்டிஸ்க்காக. ஸோ இந்த இதுலேயுமே எக்ஸிக்யூட்டிவ் பண்ண வேண்டிய வேலை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜுடிஷியரி வந்து எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆர்டிகல் 142 இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்கணும்னா, எலக்ட்ரல் ரோல்னா என்ன, SIRனா என்ன,
இது ரெண்டுக்குமே என்ன டிஃப்ரென்ஸ்? இது ஆனுவலி பண்ணுவாங்க, இது வந்து ஒரு சில டைம் தான் பண்ணுவாங்க. மூணாவது ஆர்டிகல் 142னா என்ன? இது 3 விஷயங்கள் பார்த்தா போதும் ப்ரிலிம்ஸ்க்கு. செகண்ட் கேஸ், இதுவும் பெங்கால் ரிலேட்டான கேஸ் தான், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சீஃப் செக்ரட்டரி. ஸோ எம்சிசி இருக்கு இல்லையா, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட், அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஸ்டேட்டில் எந்த ஆஃபீஸர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், எந்த ஆஃபீஸர்ஸ் அப்பாயின்ட் பண்ணணும் அப்படிங்கிற முடிவெடுக்கிறது யார் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சீஃப் செக்ரட்டரியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க பெங்காலில். ஸோ இது வந்து கேஸாக போச்சு. என்ன சொன்னாங்க பெங்கால் கவர்மெண்ட் அப்படின்னா, இதனால வந்து ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. சீஃப் செக்ரட்டரி மட்டும் இல்லாமல் நிறைய ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 1000க்கு மேலே வந்து ஒஃபிஷியல்ஸும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இது எப்படி வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பண்ணிச்சுன்னா, ஒரு ஆக்ட் மூலியமாகவும் ஒரு கேஸோட ஜட்மெண்ட் மூலியமாகவும் தான் பண்ணிச்சு. அது என்னன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 324, இதில் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் என்ன பண்ணணும், எலெக்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணணும். இதை ஃப்ரீ அண்ட் ஃபேராக வந்து கண்டக்ட் பண்ணணும். இது வந்து டியூட்டி ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர் வந்து இந்த கேஸோட பவர்ஸ் மூலியமாக தான் பண்ணியிருக்காங்க. மொஹிந்தர் சிங் கில் வெர்சஸ் சிஇசி. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 324 ஆர்டிகல் வந்து ரிசர்வாயர் ஆஃப் பவர்ஸ் அப்படிங்கிறாங்க. அந்த ஆர்டிகல்குள்ள நிறைய பவர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஏதாவது இடத்துல வந்து லெஜிஸ்லேட்டிவ் லக்குனா இருந்துச்சுன்னா, இல்லைன்னா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, இசிஐ வந்து இந்த ரிசர்வாயர் ஆஃப் பவர்ஸ் ஆர்டிகல் 224 யூஸ் பண்ணி அவங்களே ஒரு ரூல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பிளேனரியான ஒரு பவர் வந்து இசிஐக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த பவர் யூஸ் பண்ணியும் ஆர்பிஐ செக்ஷன் 13cc யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அவங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கேஸில் பெங்கால் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேஸில் வந்து 2 லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஒரு லா ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருந்துச்சுன்னா அந்த லா வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து பிரீச் பண்ணக்கூடாது, அவங்க ரிசர்வாயர் ஆஃப் பவருங்கிற பேரில் பிரீச் பண்ணக்கூடாது. ரெண்டாவது நார்ம்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் வந்து இம்பார்ட்டன்ட்டு. இல்லை ரெண்டாவது ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட் தான் இது. என்ன அப்படின்னா, இந்த சிவில் சர்வீஸ் இருக்கு இல்லையா, ஸ்டேட் சிவில் சர்வீசஸ், எங்கள் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா, சீஃப் செக்ரட்டரி ஆஃப் பெங்கால், அதே மாதிரி வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், அவங்கெல்லாம் வருது ஸ்டேட் சிவில் சர்வீசஸில். இவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு லா இருக்குது அப்படிங்கிறாங்க பெங்கால் கவர்மெண்ட். ஸோ அதில் தான் நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ் பார்க்கணும். ஆல் இந்தியா சர்வீசஸ் ஆக்ட் 1951 ஆர்டிகல் 309 அண்ட் 7 ஷெட்யூலில் வந்து ஸ்டேட் சிவில் சர்வீசஸை வந்து ஸ்டேட் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஏற்கனவே ஒரு லா இருக்குது, அதனால நீங்கள் வந்து ரிசர்வாயர் ஆஃப் பவர் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க பெங்கால். நம்மளோட ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, அந்த கேஸு, இந்த ஆர்பிஐ ஆக்ட், அண்ட் மூணாவது இந்த ஸ்டேட் சிவில் சர்வீஸோட ப்ரொவிஷன்ஸ் இன் கான்ஸ்டியூஷன் அண்ட் லாஸ், இது மட்டும் பார்த்தா போதும் ப்ரிலிம்ஸில். ஸோ அடுத்த நியூஸ் வந்து ஏஐ. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏஐ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா ஆந்த்ரோபிக். இது ஃபர்ஸ்ட் ஃபேக்ட். யார் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. ஸோ ஆந்த்ரோபிக் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்த மாதிரி இது ஒரு சைபர் செக்யூரிட்டியில் ரெவல்யூஷன் சொல்கிறாங்க. இது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 2 கான்செப்ட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 0 day எக்ஸ்ப்ளாய்ட், ரெண்டாவது என் டே வல்னரபிலிட்டி. ஸோ இது ரெண்டுக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ரெண்டுமே அட்டாக்ஸ் தான். ஆனால் இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னா, என் டே வல்னரபிலிட்டி அப்படின்னா என்னன்னா, நமக்கு ஏற்கனவே அந்த வல்னரபிலிட்டி என்னன்னு தெரியும் அந்த சாஃப்ட்வேரில், அண்ட் அதுக்கான பேட்ச் நம்ம வச்சுருக்கோம். அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்னா அந்த வல்னரபிலிட்டி இருந்து தப்பிச்சிடலாம். லைக் ஆன்டிவைரஸ். ஸோ வைரஸ் வரும்னு சொல்லிட்டு ஆன்டிவைரஸ் ஒரு பேட்சாக வச்சுருப்போம். அது கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நம்ம சேஃபாக இருக்கலாம். ஆனால் இந்த கேஸில் நமக்கு எதுவுமே தெரியாது. ஈவன் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. மீன்ஸ் என்னெல்லாம் அதில் வந்து வல்னரபிலிட்டி இருக்குன்னு தெரியாது. ஸோ அதுக்கான பேட்ச் இல்லை, அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கான டைம் இல்லை. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா 0 day டு ரியாக்ட். இப்போ இதுக்கும் இந்த ஏஐக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இப்போ ஏஐ எல்லாம் வந்ததுனால இந்த வல்னரபிலிட்டியே, ஒரு சாஃப்ட்வேர் இருக்கிற வல்னரபிலிட்டியே ஈஸியாக வந்து என்ன பண்ணுதுன்னா ஏஐஏ வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சைபர் அட்டாக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணி நிறைய கம்பெனிஸோட சாஃப்ட்வேர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்காக வந்தது தான் இந்த ஏஐ, மித்தாஸ் ஏஐ. இதோட இன்னொரு டிராபேக் என்ன அப்படின்னா, இந்த மித்தாஸ் ஏஐயோட இன்னொரு டிராபேக் என்னன்னா, இதுவே அந்த சைபர் கிரிமினல்ஸ் கையில் போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, அவங்க இதை யூஸ் பண்ணி இன்னும் பவர்ஃபுல் ஆயிடுவாங்க. அதுதான் இது. ஸோ நம்ம ப்ரிலிம்ஸ்ல என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா, 0 day எக்ஸ்ப்ளாய்ட்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க, ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ சைபர் செக்யூரிட்டி. அண்ட் மித்தாஸ் ஏஐ யார் ரிலீஸ் பண்ணாங்க, ரிலேட்டட் டு வாட் அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி அண்ட் ஆந்த்ரோபிக். இது மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும்.
ஸோ 3வது நியூஸ் கஃபே நார்ம்ஸ். இது வந்து எது ரிலேட்டடானது அப்படின்னா ஆட்டோமொபைல்ஸ், எஸ்பெஷலி கார்ஸ். இது யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா BEE அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர். ஸோ இது என்ன ரெகுலேட் பண்ணுது அப்படின்னா 2 விஷயத்தை ரெகுலேட் பண்ணுது. ஒன்று வந்து ஃபியூவல் கன்சம்ஷன், 2வது CO2 எமிஷன்ஸ். ஸோ கார்பரேட் ஆவரேஜ் ஃபியூயல் எஃபிஷியன்சி அப்படிங்கிறத ஃபுல் ஃபார்மு 2 விஷயத்தை ரெகுலேட் பண்ணுது. ஒன்று வந்து ஃபியூவல் கன்சம்ஷன், செகண்டு CO2 எமிஷன்ஸு. இதில் என்னெல்லாம் வந்து வெஹிக்கிள்ஸ் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தா பேசஞ்சர் கார்ஸ் கவர் ஆகும், EVs கவர் ஆகும், LPG, CNGs, ஹைபிரிட்ஸ் எல்லாமே கவர் ஆகும். ஒரே ஒரு கண்டிஷன் தான் என்னென்னா 3500 கிலோஸ்க்கு கம்மியாக இருக்கணும், அப்போதான் இது கவர் ஆகும். ஓகேயா? ஸோ இது வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் வந்து பண்ணுறாங்களான்னு கேட்டால் இல்லை, ஃபர்ஸ்ட்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து 3rd phase. ஸோ ஃபர்ஸ்ட் phase வாஸ் ஃப்ரம் 2017 to 22. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 130 grams per kilometer தான் வந்து CO2 வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. மீன்ஸ் கார்பன் டை ஆக்சைடு வந்து 1 கிலோமீட்டர் வண்டி ஓடுனா வெறும் 130 grams தான் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இதோட அடுத்த நாம்ஸ் இதோட ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு, 113 grams. 3rd வந்து இப்போ வரப்போகுது. ஸோ இதில் அப்ராக்சிமேட்லி 91.7 grams தான் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதனால டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் நிறையா பண்ணணும் கார் மேனுஃபேக்சரர்ஸ். ரொம்ப நாளாக வந்து என்னென்னா நெகோசியேஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு, கன்சென்சஸ் இல்லாமல் இருந்துச்சு இண்டஸ்ட்ரீஸ்க்கும் கவர்மெண்ட்டுக்கும். ஸோ இப்போ வந்து கன்சென்சஸ் வந்துருச்சு. ஸோ 2027 இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் இதுக்கு லீகல் பேசிஸ் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. இதை ஒழுங்காக கம்ப்ளை பண்ணலன்னா நம்மளுக்கு வந்து ஃபைன் போடுவாங்க. எதுக்கு கீழே அப்படின்னா எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்ட் கீழே வந்து போடுவாங்க. ஸோ நம்ம ப்ரிலிம்ஸ்ல என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கஃபே நார்ம்ஸ் வந்து எதுக்கு ரிலேட்டட் ஆனது, எந்த ஆர்கனைசேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்படின்னா BEE, பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர். 3வது இதுக்கு லீகல் பேக்கிங் இருக்கா, இருக்கு, எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்ட். 4வது விஷயம் எந்தெந்த வெஹிக்கிள்ஸ் கவர் ஆகும். ஸோ EVஸும் ஹைப்ரிட்ஸுமே கவர் ஆகும். இங்கே ட்ராப் இருக்கும் UPSCயில். ஸோ இதுவுமே கவர் ஆகும். அண்ட் 3500ங்கிறது தான் இங்கே படிக்க வேண்டிய ஃபேக்ட்டு. இந்த கிலோஸ்க்கு கம்மியாக இருக்கிற வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் கவர் ஆகும். அண்ட் அது வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸாக தான் இருக்கும், கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் கிடையாது. ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஃபேக்ட் இதில். அடுத்த நியூஸு CBAM. இன்னைக்கு நியூஸ் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி CBAMனா என்னென்னு பார்த்துருவோம். CBAMனா EU's கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். இந்த வேர்டு பாருங்க, பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். ஸோ இது என்ன அப்படின்னா EUவில் ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் லைக் ஸ்டீல், அலுமினியம், ஃபர்டிலைசர் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் இவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ அந்த எஃபிஷியன்சி கொண்டு வரக்காக அவங்க வந்து நிறைய டெக்னாலஜிஸ் புதுசாக வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. யாருன்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. இப்போ இதனால என்னாச்சுன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவங்களோட இந்த மெட்டீரியல்ஸோட காஸ்ட் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ நான்-EU கண்ட்ரியில் இந்த ரெகுலேஷன்ஸ்லாம் கிடையாது. ஸோ அங்கேருந்து வர இம்போர்ட் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப காஸ்ட் கம்மியாக இருக்குது. இதனால என்ன ஆகுதுன்னா லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா நான்-EU கண்ட்ரீஸில் CBAM போட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான்-EU கண்ட்ரீஸில் மட்டும்தான் CBAM இருக்குது. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு தாரிஃப் வந்து போட்டுருவாங்க. நான் வந்து என்னோட கண்ட்ரியில் இப்போ சப்போஸ் இந்தியான்னு வச்சுக்கோங்க, இந்தியாவில் இந்த மாதிரி எதுவுமே தாரிஃப் கிடையாதுன்னு இருந்துச்சுன்னா அவங்களோட டொமஸ்டிக் பிளேயர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகாதமா இருக்கிறதுக்காக தாரிஃப்ஸ் வந்து போட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும், அவங்க டொமஸ்டிக் பிளேயர்ஸ்க்கும் இதுக்கும் ஒரு லெவல் பிளேயிங் காம்படிஷன் வந்து வரும். இது இந்தியா என்ன பண்ணுவோம்னா ஆப்வியஸ்லி வந்து அப்போஸ் பண்ணும். என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ணி அப்போஸ் பண்ணுது அப்படின்னா MFN பிரின்சிபல் யூஸ் பண்ணி அப்போஸ் பண்ணுது. இது எங்கே இருக்குது அப்படின்னா WTO இருக்குது. இது என்னங்கிறது அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த CBAM மெக்கானிசம் இது வந்து ஒரு லார்ஜர் ப்ரோக்ராமோட ஒரு சின்ன சப் பார்ட்டு. அந்த ப்ரோக்ராம் பேர் என்ன அப்படின்னா Fit for 55 பேக்கேஜ். இது என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா 55% ஆஃப் GHG எமிஷன்ஸ், இந்த எமிஷன்ஸை 1990 லெவல்ஸில் 2030 கம்மி பண்ணணும் ஹோல் EUவில் அப்படிங்கிறது தான். ஸோ இது ஒரு முக்கியமான ஃபேக்டாக கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இது கேட்பாங்க, ரெண்டாவது இது ஒரு முக்கியமான ஃபேக்ட். இது CBAM ஆல்ரெடி வந்துருச்சானா வந்துருச்சு. ஸோ phase 1 ஆல்ரெடி வந்துருச்சு. இன்ஃபேக்ட் phase 3 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. phase 1 என்ன பண்ணாங்க அப்படின்னா லிமிடெட் நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் இந்த CBAMகுள்ளே கொண்டு வந்தாங்க. எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்னா சிமெண்ட், அயர்ன் அண்ட் ஸ்டீல், அலுமினியம், ஃபர்டிலைசர், எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன்.
எல்லாம் கொண்டு வந்தாங்க. செகண்ட் ஃபேஸ் ஒரு டிரான்சிஷனல் ஃபேஸாக இருந்துச்சு. இங்கே வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க CO2 அப்படிங்கிறது வந்து சொல்லணும். ஆனால் வந்து கம்ப்ளை பண்ண வேண்டாம் இந்த சென்ஸ் நம்ம வந்து இன்னும் பே பண்ண ஆரம்பிக்க வேணாம் அப்படிங்கிறதா இருந்துச்சு. 2026 பே பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ அடுத்தது இந்தியன் ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, MF அண்ட் கன்சர்ன்ஸ் வந்து பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா வந்து இதை அப்போஸ் பண்ணுறாங்க. MFன்னா அது வந்து WTO கீழே இருக்கிற நார்ம்ஸ், மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் பிரின்சிபல். இல்லை என்னன்னா, இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, டெவலப்பிங் நேஷன்ஸோட எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து இது வந்து எதிராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ். இது ரொம்ப முக்கியமான ஏரியா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ஏன் கிரிட்டிக்கல் அப்படிங்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ 3 கண்டிஷன்ஸ் இருக்குது கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கு. ஒரு மினரல் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சுன்னா, அதே மாதிரி நேஷனல் செக்யூரிட்டிக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சுன்னா, மூணாவது ஜாகிரபிக்கல் லொகேஷன் அதோட வந்து ரொம்ப கம்மியான இடத்துல தான் இருக்குது. அதனால அதுக்கு வந்து சப்ளை செயின் டிஸ்ரப்ஷனும் வல்னரபிலிட்டியும் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா, இது 3மே இருந்துச்சுன்னா அது கிரிட்டிக்கல் மினரல்னு சொல்லுவாங்க. ஸோ குளோபலி எல்லாத்துக்குமே கிரிட்டிக்கல் மினரல் ஒன்னான்னு கேட்டால் கிடையாது. ஒவ்வொரு கண்ட்ரியும் இந்தந்த மினரல்ஸ் தான் எங்களோட கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னு சொல்கிறாங்க. இந்தியா 30 மினரல்ஸை வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ அந்த 30 மினரல்ஸ் என்னென்னு பார்ப்போம். இது வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, டிஃபென்ஸ், ஸ்பேஸ், எனர்ஜி, எஸ்பெஷலி ரெனியூபிள் எனர்ஜி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யூஸ் ஆகுது. ஸோ டிஃபென்ஸ்னா நேஷனல் செக்யூரிட்டி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், எனர்ஜி செக்யூரிட்டி, அதே மாதிரி ஜாகிரபிக்கல் லொகேஷனும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் இது சப்ளையை வந்து கண்ட்ரோல் முக்கால்வாசியுமே என்ன பண்ணுறாங்கன்னா சைனா தான் பண்ணுறாங்க. சைனா மற்ற கண்ட்ரீஸில் நிறைய மைன்ஸ் வந்து வாங்கி வச்சிருக்காங்க கிரிட்டிக்கல் மினரல்ஸோடது. ஸோ சைனா ஏதோ ஒரு பாலிசி போட்டாங்கன்னா அது வந்து சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன் ஆகும் அப்படின்னு பயப்படுறாங்க. ஸோ இது 3 வச்சு தான் இது கிரிட்டிக்கல் மினரல்ஸ் சொல்கிறாங்க. இதில் ஒரு சப்செட் தான் என்ன அப்படின்னா ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ். இல்லை குரூப் ஆஃப் 17 கெமிக்கலி சிமிலர் மெட்டாலிக் எலிமெண்ட்ஸ். கெமிக்கலி சிமிலராக இருக்கும். இல்லை என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா 15 லாந்தசைட்ஸ் அண்ட் ஸ்காண்டியம், ஈட்ரியம். ஸோ இது 3மே சேர்ந்து தான் ரேர் எர்த். ஒரு பெரிய சப்செட்டு, ஒரு பெரிய செட் தான் கிரிட்டிக்கல் மினரல்ஸு. அதுக்குள்ள ஒரு குட்டி செட்டு தான் வந்து என்னது அப்படின்னா ரேர் எர்த் எலிமெண்ட்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 30 மினரல்ஸ் என்னெல்லாம் பார்ப்போம். இதுதான் 30 மினரல்ஸு. பாஸ் பண்ணி ஒரு வாட்டி ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. REME இதுவுமே இன்க்ளூட் ஆகும். இதுலேருந்து டேரெக்டாக கேட்க சான்சஸ் கம்மி, ஆனாலுமே பார்த்து வச்சுட்டா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த நம்ம ஜாம்பியாவில் நம்ம ட்ரை பண்ண மைன்ஸ் எது அப்படின்னா கோபால்ட். முக்கியமான மினரல்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. கேட்மியம், கோபால்ட், காப்பர், இந்த மாதிரி முக்கியமான கிராஃபைட், இந்த மாதிரி முக்கியமான மினரல்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் கிரிட்டிக்கல் மினரல்ஸும் கேட்க சான்ஸ் இருக்கு. அடுத்தது இந்தியா என்னெல்லாம் இனிஷியேட்டிவ் எடுத்துருக்குன்னா, ஒரு காபில்னு ஒரு கம்பெனி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னா JV ஆஃப் 3 விஷயங்கள், 3 கம்பெனிஸ். ஒன்று என்னன்னா நால்கோ, ரெண்டாவது ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட், மூணாவது மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் கன்சல்டன்சி லிமிடெட். ஸோ இவங்க காபில் எதுக்காக அப்படின்னா, இந்தியாவில் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இருக்குது, ஆனால் நம்மளோட டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ வெளியூரில் இருக்கிற கிரிட்டிக்கல் மினரல்ஸை அந்த மைன்ஸை அக்வயர் பண்ணுறதும் அந்த மைன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதும், லைக் ஜாம்பியாவில் ட்ரை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மைன்ஸை வந்து அக்வயர் பண்ணுறதும் அண்ட் அது அந்த மினரல்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதும் அதுக்காக போடப்பட்ட ஒரு கம்பெனி தான் காபில். இது எதுக்கு கீழே இருக்குது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸு கீழே இருக்குது. அடுத்த இனிஷியேட்டிவ் என்னன்னா, இந்தியா வந்து இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்காகவே ஒரு குளோபல் பார்ட்னர்ஷிப்ல வந்து ஆட் ஆயிருக்கு. என்னன்னா மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப். இதை ஹெட் பண்றது யாரு அப்படின்னா USA. அண்ட் இதில் 14 கண்ட்ரிஸ் இருக்காங்க, இன்க்ளூடிங் EU. ஸோ அந்த 14 கண்ட்ரிஸ் எல்லாம் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணி வச்சுட்டு. ஆஸ்திரேலியா, எல்லா கண்ட்ரிஸுமே இருக்காங்க. ஸோ ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க, மெம்பர்ஸ் கேட்கலாம். அடுத்த நியூஸ் என்னன்னா, பேட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இதான் அடுத்த நியூஸ். ஸோ ஏதாச்சும் என்விரான்மெண்டல் ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ் வருது, ஸ்டடி வருதுன்னா ரொம்ப முக்கியம் UPSC ரிலேட்டட் ப்ரிலிம்ஸ்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அதில் என்ன கேட்பாங்கன்னா, யார் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. நிறைய ட்ராப் இருக்கிற வாய்ப்பு இருக்கு. கவர்மெண்ட் பாடி ஒன்று கொடுப்பாங்க, இல்லைனா வந்து IUCN அந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த ஸ்டடி யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேச்சர் கன்சர்வேஷன் ஃபவுண்டேஷன், பேட் கன்சர்வேஷன் இன்டர்நேஷனல் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருமே NGOs. ஒன்று இந்தியன் NGO, இவங்க இந்தியன் NGO, இவங்க US NGO. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்டா பேர் என்னன்னா ஸ்டேட் ஆஃப் இந்தியாஸ் பேட்ச் 2024 to 25. இதுதான் ஓகே. ஸோ இல்லை ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இல்லைன்னா IUCN அந்த மாதிரி நிறைய கேட்கலாம். அதெல்லாம் ட்ராப் ஆகக்கூடாது. இவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க, NGOs. ரெண்டாவது 135 ஸ்பீஷிஸ் இருக்கு இந்தியாவில். அண்ட் மூணாவது என்னன்னா 16 எண்டமிக் டு இந்தியாவா இருக்கு. இதுவும் ஒரு ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட், இதுவும் கேட்கலாம்.
நாலாவது என்னன்னா 7 ஸ்பீஷிஸ் தான் வந்து டேட்டா இருக்கு. ஸோ 7 ஸ்பீஷிஸ் தான் வந்து என்ன அந்த த்ரெட்டனிங் கேட்டகரியில வந்து IUCNல போட்டிருக்காங்க. மற்ற எல்லாத்துக்குமே DD டேட்டா டெஃபிஷியன்சியா இருக்கு. ஸோ ஸ்டடியே பண்ண போடல நிறைய பேட்ச் இந்தியாவில் அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா ஜூனாட்டிக் டிசீசஸ் ஜாஸ்தியா வர வர பேட்ச் மேல ஒரு வெறுப்பு ஜாஸ்தியா வரனால கன்சர்வேஷன் பெருசா வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த நியூஸ். எந்த பாடி ரிலீஸ் பண்றாங்க இல்ல என்னெல்லாம் ஃபேக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான். அடுத்த நியூஸ் என்னன்னா ஐடி ரூல்ஸ் வந்து அமெண்ட் பண்றதுக்காக டிராஃப்ட் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். ஸோ அதுல வந்து பிப்ரவரியில வந்து நியூஸ், ஆனா கண்டினியூஸா நியூஸ் பேப்பர்ஸ்ல இருந்துச்சு. ஸோ என்னெல்லாம் முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிந்தட்டிக்கலி ஜென்ரேட்டட் இன்ஃபர்மேஷன் இதை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சிந்தட்டிக்கலி ஜென்ரேட்டட் இன்ஃபர்மேஷன்னா என்ன அப்படின்னா நம்ம ஏஐ யூஸ் பண்ணி பண்ற ஒரு சில ஆடியோஸ் இருக்கு இல்லையா, ஆடியோஸ், வீடியோஸ், ஆடியோ விஷுவல்ஸ் அதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து இது வரைக்கும் அன்டிஃபைன்டா இருந்துச்சு நம்மளோட லாஸ்குள்ள. ஃபர்ஸ்ட் டைம் அந்த ரூல்ஸ்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் வந்து சிந்தட்டிக்கலி ஜென்ரேட்டட் இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா நம்ம மேண்டேட்டரியா வந்து அங்க வந்து கொடுக்கணும் நம்ம இது யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மஸ்ட் பி லேபிள் ப்ராமினென்ட்லி, மேண்டேட்டரியா கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம ப்ராமினென்டா அது வந்து காட்டணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ரெண்டாவது என்னன்னா டிராஸ்டிக் ரிடக்ஷன் இன் டேக் டவுன் டைம் லைன்ஸ். இது வந்து 36 hours to 24 hours இருந்துச்சு. இதை வந்து 3 hours and 2 hours மாத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேக் டவுன் டைம்னா என்ன அப்படின்னா, இப்ப நிறைய விஷயங்கள் வந்து சென்சிட்டிவா இருக்கும் இல்லையா, நான் போஸ்ட் பண்ணுவேன் இல்லைன்னா வேற யாராவது போஸ்ட் பண்ணுவாங்க, அதனால லா அண்ட் ஆர்டருக்கும் மற்ற விஷயங்களுக்கும் சென்சிட்டிவா இருக்கும். அப்ப கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை டேக் டவுன் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு நோட்டீஸ் வந்து அவங்களோட பவர்ஸ் கீழே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க. அந்த கம்பெனிஸ் கொடுப்பாங்க, பிளாட்ஃபார்ம் கம்பெனிஸோ இல்ல வேற ஏதோ கம்பெனிஸ்க்கோ கொடுப்பாங்க. அந்த பிளாட்ஃபார்ம் கம்பெனிஸ் எவ்வளவு டைம்குள்ள கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் டேக் டவுன் டைம். அது வந்து ஃபர்ஸ்ட் 36 hours இருந்துச்சு. ஆனா இப்ப அதை வந்து கம்மி பண்ணி 3 hours ஃபார் நான் சென்சிட்டிவ் அண்ட் 2 ஃபார் சென்சிட்டிவ் கண்டென்ட்ஸ் அப்படின்னு இருக்காங்க. இது ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட். அதுல மூணாவது என்னன்னா சேஃப் ஹார்பர் பிரின்சிபல். இது வந்து ப்ராப்ளம்ஸ்ல கேட்கக்கூடிய ஏரியா. இது வந்து செக்ஷன் 79 ஆஃப் ஐடி ஆக்ட்ல இருக்கு. ஸோ சேஃப் ஹார்பர்னா என்னன்னா நம்மளோட நிறைய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ சோஷியல் மீடியா. ஸோ அதில் நம்ம எதாவது போஸ்ட் பண்ணோம்னா அதை இஷ்யூ கிரியேட் பண்ணிச்சுன்னா யார் அக்கௌண்டபிள் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு தான் இந்த சேஃப் ஹார்பர் பிரின்சிபல் இருக்கு. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ரூல்ஸ் எல்லாமே கம்ப்ளை பண்ணிட்டு வந்தாங்கன்னா அதே மாதிரி கவர்மெண்ட் நோட்டீஸ் கொடுத்து அந்த டைம் பீரியடுக்குள்ள அவங்க அந்த விஷயத்த வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்ம் சேஃப். யாரு வந்து அந்த கமெண்ட் போட்டிருக்காங்களோ இல்ல யாரு வந்து இந்த போஸ்ட் போட்டிருக்காங்களோ அவங்க தான் அக்கௌண்டபிள். ஆனா இந்த ரூல்ஸ் எதுவுமே கம்ப்ளை பண்ணலையா இருந்துச்சுன்னா அந்த பிளாட்ஃபார்ம்ஸும் அக்கௌண்டபிளா ஆவாங்க. ஸோ அதுதான் அது. ஸோ இந்த ரூல்ஸ் கம்ப்ளை பண்ற வரைக்கும் தே ஆர் இன் த சேஃப் ஹார்பர். ஸோ இதான் இந்த வேர்டோட மீனிங். ஸோ சேஃப் ஹார்பர் பிரின்சிபல்னா என்னன்னு கேட்பாங்க, என்ன ரிலேட்டடா அப்படி கேட்பாங்க. ரிலேட்டட் டு சோஷியல் மீடியா, ரிலேட்டட் டு ஐடி, ரிலேட்டட் டு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். அதுதான் சேஃப் ஹார்பர்னா என்னன்னா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து சேஃப் ஹார்பர்ல வச்சுக்கிறது. ஸோ அடுத்த நியூஸ் என்னன்னா ஏஐ கவர்னன்ஸ். ஏஐ பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ அதுல வந்து ஹை லெவல் கமிட்டி வந்து போட்டிருக்காங்க. இதை யாரு ஹெட் பண்ண போறாங்கன்னா யூனியன் மினிஸ்டர் தான் வந்து ஹெட் பண்ண போறாரு. மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் இவர் தான் வந்து ஹெட் பண்ண போறாரு. ஸோ இதுல வந்து நம்ம பேக்ரவுண்ட் எதுவுமே பார்க்க வேணாம். ஆனா இந்த ரிப்போர்ட் வரும்போது ரொம்ப முக்கியமா இருக்கு எக்ஸாம்ல. ஸோ இது இப்படி ஃபார்ம் பண்ணிருக்காங்கிற இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க. இதோட ரிலேட்டட் நியூஸ் எங்கேயாவது பாத்தீங்கன்னா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ப்ரிலிம்ஸ்க்கு முக்கியம் தான். அடுத்த நியூஸ் வந்து என்னன்னா எக்கனாமிக் சம்பந்தமான நியூஸ். ஷேர் பைபேக் இது யார் பண்ணிருக்காங்கன்னா விப்ரோ பண்ணிருக்காங்க. ஸோ ஷேர் பைபேக்னா என்ன அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து பப்ளிக் ஆக போகுது அப்படின்னா அவங்களோட ஷேர்ஸ் நிறைய வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க பப்ளிக்ஸ்க்கு. அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அந்த ஷேரை. ஸோ ஆனா ஒரு சில ஷேர்ஸை ப்ரொமோட்டர்ஸ் அப்படியே வச்சுப்பாங்க. அந்த ப்ரொமோட்டர்ஸ் ஏன் வச்சுப்பாங்க அப்படின்னா அவங்க ஓனர்ஷிப் கிளைம்காக வச்சிருப்பாங்க. அப்பதான் அந்த போர்ட் ரூம்ஸ்ல அந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களால வந்து அந்த டிசிஷன் மேக்கிங் பவர் வந்து வச்சுக்க முடியும். ஸோ ஷேர் பைபேக்ஸ்னா என்ன அப்படின்னா இந்த கொடுத்துருப்பாங்க இல்லையா ஷேர் வெளியில ஐபிஎஸ் மூலியமாவும் எஃபிஎஸ் மூலியமாவும் அந்த ஷேரை வந்து நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த ப்ரொமோட்டரோ இல்ல அந்த ஓனரோ வந்து திருப்பி பப்ளிக் கிட்ட இருந்து வாங்குறது. இது ஏன் பண்றாங்க அப்படின்னா 3 சிச்சுவேஷன்ஸ்னால பண்ணுவாங்க. ஒன்னு வந்து எனக்கு ஓனர்ஷிப் திருப்பி வேணும், கன்சாலிடேஷன் ஆஃப் ஓனர்ஷிப். இப்ப எங்கிட்ட வந்து 52% ஷேர் இருக்கு, ஆனா அது வந்து எனக்கு 65% மேல வந்து மாத்தணும் இருக்கு அப்படின்னு கன்சாலிடேஷன் ஆஃப் ஓனர்ஷிப். அதுக்காக ஷேர் பைபேக் பண்ணுவாங்க. ரெண்டாவது சிச்சுவேஷன் வந்து மார்க்கெட்ல பெசிமிசம் இருக்கு என்னோட கம்பெனி மேல, என்னோட கம்பெனியோட சென்டிமெண்ட்ஸ் வந்து நல்லா இல்ல, மீன்ஸ் என்னோட கம்பெனி வந்து நல்லா க்ரோ ஆகல அப்படின்னு நினைக்கிறாங்க மார்க்கெட்ல இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட ஷேரை பைபேக் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா நான் நினைப்பேன் என்னோட கம்பெனியோட ஷேர் வந்து 100+ வந்து ட்ரேட் ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி 80-90 ரூபீஸ்லாம் ட்ரேட் ஆகுதுன்னா நான் 110 ரூபீஸ்க்கு வந்து ஷேர் பைபேக் பண்ணுவேன். அப்ப என்ன ஆகும்னா என்னோட கம்பெனியோட வேல்யூ ஜாஸ்தி ஆகும். ஏன் ஜாஸ்தி ஆகும்னா
பீப்புள் கிட்ட இருக்கிற மற்ற ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாகும், ஆனா சப்ளை கம்மியா இருக்கும். மீன்ஸ் அந்த ஷேர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால என்ன ஆகும்னா அந்த என்னோட கம்பெனியோட வேல்யூ வந்து ஜாஸ்தியாகும். அது அந்த பெசிமிசம் மாத்துறதுக்காக பண்ணுவேன். மூணாவது, கம்பெனி வந்து ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு காட்டுறதுக்காக பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா, இப்ப ஷேர்ஸை பைபேக் பண்றாங்கன்னா க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் ருபீஸ் வந்து நான் வந்து பீப்புள் கிட்ட கொடுத்து தான் அதை வாங்க போறேன் அந்த ஷேர்ஸ். அப்ப எப்படி எனக்கு இந்த க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ருபீஸ் வருது? ப்ராஃபிட் மூலியமா வருது. ஸோ ஒரு கம்பெனி வந்து அந்த ஷேர்ஸை பைபேக் பண்றாங்க அப்படின்னா என்ன மார்க்கெட் நினைச்சுப்பாங்க அப்படின்னா, இந்த கம்பெனி ப்ராஃபிட்டபிளா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பாங்க. இந்த 3 விஷயத்துக்காக ஷேரை வந்து பைபேக் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து ஸ்டேட் ஒபிஷியல் லாங்குவேஜ் வந்து மேகாலயா வந்து காசி அண்ட் காரோ லாங்குவேஜஸ் ஆட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து நம்மளோட பேக்ரவுண்ட் என்னன்னா, நம்ம கான்ஸ்டியூஷன்ல எந்த ஆர்டிகல்ஸ் ஆர் ரிலேட்டட் டு ஸ்டேட் ஒபிஷியல் லாங்குவேஜஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இஸ் ஆர்டிகல் 345. இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரே அவங்க வந்து முடிவு பண்ணிக்கலாம் இந்த லாங்குவேஜஸ் எங்களோட ஸ்டேட் ஒபிஷியல் லாங்குவேஜ் சொல்லிட்டு முடிவு எடுத்துக்கலாம். இது யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா மேகாலயா பண்ணிருக்காங்க. இவங்க ஒரு லாவா வந்து பண்ணல, ஆர்டினன்ஸா பண்ணிருக்காங்க. ரெண்டாவது ஆர்டிகல் ரிலேட்டட் என்னன்னா ஆர்டிகல் 347. இதுல வந்து என்னன்னா பிரசிடென்ட் வந்து கொடுக்கலாம். இப்ப எப்படின்னா, ஒரு சப்ஸ்டான்சியல் செக்ஷன் ஆஃப் பாப்புலேஷன் ஒரு ஸ்டேட்ல வந்து ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்கன்னா இது வந்து ஸ்டேட் ஒபிஷியல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிட்டு பிரசிடென்ட் பண்ணலாம். ஸோ 2 டைப்பா பண்ணலாம், ஒன்னு 345, ஒன்னு 347. இது போதும் நம்ம பிலிம்ஸ்க்கு. அடுத்தது மிசோரம்ல வந்து ஹவுஸ் ஹோல்ட் சென்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம சென்சஸ்ல 2 இருக்கு, ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் பாப்புலேஷன் எனுமரேஷன். ஸோ மிசோரம்ல இது வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த நியூஸ்ல 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, மிசோரம் ஹேஸ் சின் ரெஃப்யூஜிஸ். ஸோ இதை பத்தியும் பேசியிருக்காங்க. சின் ரெஃப்யூஜிஸோட நம்பர்ஸ் எல்லாமே இந்த செகண்ட் ஃபேஸ்ல எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேக்ரவுண்ட்ல சென்சஸ் இந்தியாவில் யார் எடுக்கிறாங்க, எந்த பாடின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சென்சஸ் வந்து ரொம்ப முக்கியமான சென்சஸ். ஏன் அப்படின்னா 16 சென்சஸ், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷம் கேப் கழிச்சு நம்ம சென்சஸ் எடுக்கிறோம். தோ கான்ஸ்டியூஷன் வந்து 10 இயர்ஸ் ஒன்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாலுமே கொரோனானால மற்ற ரீசன்ஸ்னால ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் வர சென்சஸ். ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ், மொபைல் ஆப்ஸ் யூஸ் பண்ணி வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சென்சஸ் எடுக்கிறோம். செல்ஃப் எனுமரேஷன் வந்து கொடுத்துருக்கோம். எப்படின்னா செல்ஃப் எனுமரேஷன்னா பீப்புளே சொல்லலாம் அவங்கள்ட்ட என்னெல்லாம் இருக்கு. மீன்ஸ் ஃபர்ஸ்ட்ல ஹவுஸ் லிஸ்டிங் ஃபேஸ்ல இவங்கள்ட்ட என்னெல்லாம் பொருள் இருக்கு அப்படிங்கலாம் கேட்பாங்க. அது வந்து நானே வந்து போய் பண்ணிக்கலாம், அவங்க வந்து கேட்கறத விட நானே வந்து பண்ணிக்கலாம். அதுதான் செல்ஃப் எனுமரேஷன். ஸோ இதுதான் 2 ஃபேஸ் இருக்கு, ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுஸ் சென்சஸ் அண்ட் பாப்புலேஷன் எனுமரேஷன். இதுல இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இந்த சென்சஸ்ல தான் காஸ்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் எடுக்க போறாங்க. 1931 அப்புறம் ஹோலிஸ்டிக்கா வந்து காஸ்ட்டை வந்து கவுண்ட் பண்றாங்க. ஸோ இதுவுமே இதுல வந்து ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் இந்த சென்சஸ்ல. இது வந்து கான்ஸ்டியூஷன்ல எங்க இருக்கு அப்படின்னா யூனியன் லிஸ்ட்ல இருக்கு, என்ட்ரி 69. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து சென்சஸ் எடுப்பாங்க. யார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டினா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அவங்களுக்கு கீழே இருக்கிற பாடி ஆஃபீஸ் ஆஃப் ரெஜிஸ்டர் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து ஒரு பிலிம்ஸ் ஃபேக்ட், இது பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து யூசிசி பத்தி சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு அப்சர்வேஷன் வச்சிருக்காங்க. அந்த அப்சர்வேஷனை விட நம்ம இது கான்ஸ்டியூஷன்ல எங்க லிங்க் இருக்கு அப்படின்னு பாக்குறது நமக்கு பிலிம்ஸ்க்கு முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 44, இது வந்து டிபிஎஸ்பி லிபரல் பிரின்சிபல் கீழே வருது. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டேட் வந்து யூசிசி கொண்டு வர ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூசிசினா என்ன அப்படின்னா, இந்தியா ஒரு டைவர்ஸ் கண்ட்ரி இல்லையா. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலீஜன் இருக்கு, ஒவ்வொரு ரிலீஜனுக்கும் ஒவ்வொரு பர்சனல் லாஸ் இருக்கு. ஸோ பர்சனல் லாஸ்னா என்ன, இது ப்ரிலிம்ஸ்ல கேட்கலாம். பர்சனல் லாஸ்னா என்னன்னா லாஸ் ரிலேட்டட் டு பர்த், மேரேஜ், அடாப்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரெகுலேட் பண்றதுதான் பர்சனல் லாஸ். இது வந்து ஹிந்துஸ்க்கு வேற, இஸ்லாமுக்கு வேற, கிறிஸ்டினுக்கு வேற, இப்படிதான் இருக்கு. ஸோ இது எல்லாமே யூனிஃபார்மா கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் யூசிசி. இது வந்து டிபிஎஸ்பியில் இருக்கு. வேற ரிலேட்டட் ஃபேக்ட்ஸ் என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனல் லாஸ்னா என்ன, செகண்ட் இந்தியாவில் இருக்கான்னு கேட்டா 2 ஸ்டேட்ல இருக்கு, இப்பதான் ரீசெண்டா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அண்ட் ஹிஸ்டாரிக்கலி இன்னொரு ஸ்டேட்ல இருக்கு, அதுதான் கோவா. ஸோ இப்ப இருக்கிற ஸ்டேட்ஸ் வந்து உத்தரகாண்ட், குஜராத் அண்ட் கோவா. கோவா ஹிஸ்டாரிக்கலியே இருக்கு, ஏன்னா இவங்க வந்து போர்ச்சுகீஸ் ரூல்டு இடமா இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து கோவா ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்கு. இப்ப சத்தீஸ்கர் இன் லைன் டு இம்ப்ளிமெண்ட் யூசிசிங்கிறாங்க, இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸோ இன் லைன் டு இப்ப ரெண்டு ஸ்டேட்ஸ் அண்ட் ஒரு ஸ்டேட் ஹிஸ்டாரிக்கலாவே இருக்கு. ஸோ இதான் ஒரு பிலிம்ஸ் ஃபேக்ட். ஸோ இதுதான் நியூஸ் ஆஃப் தி டே. இதை வச்சு 2 கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். நீங்க இந்த வீடியோவை பாஸ் பண்ணி இந்த கொஸ்டின் எல்லாம் ரீட் பண்ணி ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து டீலிமிட்டேஷன் ரிலேட்டடான கொஸ்டின். Article 42nd Constitutional Amendment Act 1976 froze Lok Sabha seats based on 1971 census. 84th Constitutional Amendment extended this freeze till the first census after 2031. மூணாவது delimitation commission consists of retired Supreme Court judges as chairpersons, the chief election commissioner and the respective state election commissioners as ex officio members. ரீட் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணிக்கோங்க, நல்லா புரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து CBAM related. CBAM is a part of EU's Fit for 55 package. It currently covers cement, iron and steel, aluminum, fertilizer, electricity and hydrogen. In its transitional phase 2023 to 25, importers had to both report emissions and pay the full carbon charge. ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு ஆன்சர்ஸையுமே கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. Hope you all understood the information. Thank you so much.